திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கடந்த மே 15ஆம் தேதி தரிசனம் செய்தார். வழக்கமாக அன்று கோவில் நடைகள் நண்பகல் 12:45 மணிக்கு சாத்தப்படும். ஆனால் அமைச்சருக்காக கோவில் திறந்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சாமி தரிசனத்துக்கு பிறகு கோவில் நடை அடைக்கப்பட்டது. இது போல கருவறையின் அமைச்சர் தரிசனம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் கோவில் சிறப்பு கட்டண தரிசன முறைகளை எதிர்த்து வழக்குகள் அனைத்தும் நீதிபதிகள் G.R. சுவாமிநாதன் மற்றும் B. லட்சுமி நாராயண ஆகியோருடைய அமர்வில் கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது அறநிலையத்துறை செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்தார். அதில் தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கினர் பாலசுப்ரமணியம் ஆஜராகி கோவில் நடை அடைக்கும் முன்பே அமைச்சர் கோவிலுக்கு நுழைந்து விட்டார். அதற்கு கண்காணிப்பு கேமரா ஆதாரம் உள்ளது. இதனால் மற்ற பக்தர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தவில்லை. கோவில் நடை பகல் 1 மணிக்குத்தான் அடைக்கப்படும். பகல் 12:50 மணிக்கு கோவிலுக்குள் நுழைந்து விட்டதாகவும் விளக்கம் அளித்தார். இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் யாரையும் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்க விரும்பவில்லை எனவும் MLA-க்கள் அமைச்சர்களுக்காக கடவுள் காத்திருக்க வேண்டாம் எனவும் தங்களுடைய கருத்தினை நீதிபதிகள் பதிவு செய்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.